जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरांग महाप्रभु कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्रीला प्रभुपाद महाराज कर्णम, ताई जय श्रीला प्रभुपाद कर्णम, என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவதம் கழிப்போம். கிளாஸுக்கு வந்து அனைத்து போதும் அடிவன் படியானவர்கள். ஹரே கிருஷ்ணா. நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஏன் தெரியல, நீங்கள் ஆள் குறவாக இருக்கு எனக்கு. சரி நீட்டு நம்ம ஆரம்பிப்போம். ஸ்ரீமத் பாகவதம் போஸ்ட் கேண்டோ முதல் காண்டம் அத்தியாயம் 5 chapter 5 text 20 பதம் 20. ஓகே, தென் நம்ம வந்து கொஞ்சம் ஷோவை வந்து கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ஓகே ஸ்லோகம். ஓகே, text 20. इदं हि विश्वं भगवान् इवेदरो, इदं हि विश्वं भगवान् इवेदरो, यदो जगत्स्थाननिरोधसम्भवः, यदो जगत्स्थाननिरोधसम्भवः, तद्विश्वं वेद भावं तदापि ते, तद्वि स्वयं वेद पवां तदापि ते, प्रादेशमात्रं भवदा प्रदर्शितं, प्रादेशमात्रं भवदा प्रदर्शितं. इदं हि विश्वं भगवान् इवेतरो, इदं हि विश्वं भगवान् इवेतरो, यदो जगत्स्थाननिरोधसम्भवः, यदो जगत्स्थाननिरोधसम्भवः, तद्धि स्वयं वेद पवांस्तथापि ते, तद्धि स्वयं वेद भवां तथापि ते, प्रादेशमात्रं भवता प्रदर्शितं, प्रादेशमात्रं भवता प्रदर्शितम्. உஷா மாதிரி படிக்கிறீங்களா? इदं हि विश्वं भगवान् इवेदरो, यदो जगत्स्थाननिरोधसम्भवः, तद्धि स्वयं वेद भवां तथापि ते, प्रदेशमात्रं भवता प्रदर्शितम्. ஓகே, இதம் இந்த ஈ எல்லாம் விஸ்வம் பிரபஞ்சம் பகவான் பரமபுருஷ பகவான் இவ ஏறக்குறைய சமமான இதர அதிலிருந்து வேறுபட்டவராக யதா யாரிடமிருந்து ஜெகத் உலகங்கள் ஸ்தான இருக்கிறார், நிரோதா அழிவு, சம்பவா படைப்பு, தத்ஹி பற்றிய அனைத்தும், சுயமாகவே வேத அறிந்திருக்கிறீர். பவான் தாங்கள் ததா அபி இருந்தாலும் தே உமக்கு பிரதேச மாத்திரம் ஒரு சுருக்கத்தை மட்டுமே பவதா உமக்கு பிரதர்ஷிதம் விளக்கினேன். ஓகே, மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரான முழுமுதற் கடவுள் தாமாகவே இப்பிரபஞ்சமாக விரிவடைந்திருக்கிறார் என்றாலும் அதிலிருந்து அவர் பிரிந்தே இருக்கிறார். அவரிடமிருந்து தான் இப்பிரபஞ்சம் தோன்றியுள்ளது, அவரையே அது சார்ந்து உள்ளது. மேலும் அழிவுக்கு பின் அவருக்குள்ளேயே அது புகுந்து விடுகின்றது. இவற்றையெல்லாம் நீர் அறிவீர். நான் ஒரு சுருக்கத்தை மட்டுமே
கொடுத்திருக்கிறேன். ஓகே, இங்கிலீஷில் இதம் ஹி விஸ்வம் பகவான் இவேதரோ யதோ ஜகஸ்தான நிரோத சம்பவா தத்தி ஸ்வயம் வேத பாவம் ததாபிதே பிரதேச மாத்திரம் பவதா பிரதிஷ்டிதம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மங்களகரமான ஒரு நாள். டுடே இஸ் சிவராத்திரி. ஓகே ப்ரோ, சிவராத்திரி பற்றி நான் வந்து இந்த வர ஃப்ரைடே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம சென்டரில். அது என்ன பற்றி பேசலாம். பட் வந்து கொஞ்சம் நம்ம லார்ட் சிவா வந்து கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணி நம்ம இது பண்ணணும், புகழ்ந்து பேசணும். வைஷ்ணவர்கள் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்க சிவபெருமானை லார்ட் சிவா வந்து நம்ம ஒர்ஷிப் பண்ணலாமா? நம்ம சிவபெருமானை வந்து நம்ம வந்து கும்பிடலாமா? லார்ட் சிவானா என்ன அர்த்தம்னா, சிவா மீன்ஸ் என்ன மாதிரி, என்ன மீனிங் வந்து சிவா மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பீஷியஸ், மங்களம். சிவானா மங்களம், சிவானா மங்களம். பட் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம முன்னால் அந்த பேசுவோம். பட் பகவான் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்க சிவபெருமானை வந்து நம்ம வந்து வழிபடலாமா, ஹானர் பண்ணலாமா? ஹானர் வேறு, வழிபாடு வேறு, ஒர்ஷிப் வேறு. நம்ம கிருஷ்ண பக்தியில் இருந்தோமே ஆனால் கண்டிப்பாக 200%, 300%, 400% இல்லை 500% கண்டிப்பாக நம்ம வந்து லார்ட் சிவாவுக்கு நம்ம வந்து ஹானர் பண்ணணும் அண்ட் ஒர்ஷிப் பண்ணணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா ப்ரோ. வித்தவுட் எதனால் காரணம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதாவது வந்து நதிகளில் சிறந்தது கங்கை, பிளான்ட் தாவரங்கள் சேர்ந்தது துளசி, வைஷ்ணவர்கள் சேர்ந்தவர் சிவபெருமான். வைஷ்ணவானம் எதா சம்புனா லார்ட் சிவஜி, சிவபெருமான். அதனால் கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம பிரபுபாதரை வந்து நம்ம ஹானர் பண்ணுறோமா இல்லை ஒர்ஷிப் பண்ணுறோமா? பிரபுபாதரை ஹானர் பண்ணுறோம், மரியாதை கொடுக்கின்றோமா இல்லை அவரை வந்து வழிபடுறோமா? வழிபடுறோம். எதனால் வழிபடுறோம் பிரபுபாதரை? ஏன்னா பகவானுடைய பக்தர், பகவானுடைய சேவகர், நம்மளுக்கு வந்து ஃபவுண்டர் ஆச்சாரியா தான் இது பண்ணுறோம். இஸ் ஆல்சோ வைஷ்ணவா. எப்படி வைஷ்ணவ நம்ம வந்து ஒர்ஷிப் பண்ணுறோமோ அதே போல் அந்த வைஷ்ணவ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 1 எப்படி நம்ம ஒர்ஷிப் பண்ணாமல் விடுறது? நம்பர் 1 வைஷ்ணவான் எதா சம்பவம். அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரெகுலராக நம்ம இல்லைனாலும் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஹானர் பண்ணணும். ஆனால் வந்து அட்லீஸ்ட் இந்த லார்ட் சிவராத்திரி இந்த மாதிரி பகவான் சிவபெருமானோடைய ஸ்பெஷல் டே வரும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து நம்ம ஒர்ஷிப் பண்ணுறதுல தவறு கிடையாது. ஓகே, நீங்கள் ஒன்று எங்கெங்கெல்லாம் வந்து விஷ்ணு கஷேத்திரம், விஷ்ணுவோட பகவான் விஷ்ணுவோடைய கிருஷ்ணருடைய ஹோலி பிளேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் சிவபெருமான் இருப்பார். பிருந்தாவனத்தில் வந்து சிவபெருமான் வந்து கோபேஸ்வரராக இருக்கிறாரு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பேர் மாயாப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அது சிவபெருமானுக்கு வந்து பேர் வந்து வேறு ஒரு பேர் இருக்குது. அதனால் லார்ட் சிவா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஹானர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ லார்ட் சிவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறையா குட் குவாலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதே போல் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய எந்த அவதாரத்துக்குள்ளே வராரு, அதுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதனால் டக்குன்னு சொல்கிறேன். சிவபெருமான் இப்போ கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவதாரம் எத்தனை டைப் அவதாரம் இருக்குது கிருஷ்ணருக்கு? 6 வகையான அவதாரங்கள் இருக்குது. ஓகேவா? அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் குண அவதாரம்னா சத்வோ ரஜோ தமோ, மூட் ஆஃப் த குட்னஸ், மூட் ஆஃப் த பேஷன், மூட் ஆஃப் இக்னோரன்ஸ். மூட் ஆஃப் த பேஷன் அதாவது அரஜோ குணத்துக்கு அதிபதி வந்து யார்? பிரம்மதேவர். சத்துவ குணத்துக்கு அதிபதி விஷ்ணு, பகவான் ஸ்ரீ விஷ்ணு. அண்ட் தமோ குணத்துக்கு அதிபதி சிவபெருமான். அதனால் வந்து சிவபெருமானை வந்து தமோ குணத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து சுப்ரீம் பர்சனல் காட் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இருந்தாலும் தனித்தனியாக அவர் வந்து டேரெக்டாக வந்து அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். பகவான் வந்து டேரெக்டாக எதுலேயும் வந்து ஈடுபடுறது கிடையாது. அது இல்லாமல் அவர் வந்து எல்லாத்துக்கும் தனியாக ஆலோசிக்காரு. அப்போ அந்த படைக்கிறது வந்து பிரம்மதேவர் இருந்தாலும், மெயின்டைன் பண்ணுறது விஷ்ணுவாக இருந்தாலும், அழிப்பது வந்து பார்த்திங்கன்னா எனிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் சிவா. ஓகே, ஆனால் இவங்க எல்லாம் வந்து யாரோட ஆர்டர் கீழே வேலை செய்கிறாங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீழே வேலை செய்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கிருஷ்ணர் இந்த பிருந்தாவனத்தில் இப்போ லீலை செய்யும் போது லார்ட் சிவா வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக நேரடியாக வந்திருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ
சிவபெருமான் வந்து சொல்கிறாரு, ஆராதனாம் விஷ்ணு ஆராதனாம் சர்வேஷாம் தஸ்மாட் பரந்தர்மதி ததிச்சான சுசராச்சரம். அதாவது பார்வதி தேவி தாய் கேட்குறாங்க, பிரபு நீங்கள் யாரை வந்து நீங்கள் வந்து நினச்சி வந்து மெடிடேஷன் பண்ணியிருக்கீங்க, தியானம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நாம சொல்கிறீங்களா, யாரை நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு. இல்லை யாரோட ஒர்க்ஷிப் வந்து சிறந்ததுன்னு கேட்குறாங்க, யாரோட ஒர்க்ஷிப்னு. அப்போ தான் சொல்கிறாங்க ஆராதனா மீன்ஸ் என்னது ஒர்க்ஷிப். ஓகேவா? ஆராதனா விஷ்ணு ஆராதனா சர்வேஷாம். பகவான் விஷ்ணு கிருஷ்ணரை ஒர்ஷிப் பண்ணுறது ரொம்ப சிறந்தது. ஆனால் அதோட சிறந்தது ததிச்சான சுச்சராச்சரம், அவங்களோட பக்தர்களை ஒர்ஷிப் பண்ணுறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாரு. ஓகே, அதனால் வந்து சிவா சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இப்போ நம்ம படிக்கிறோமே பாகவதம் வந்து நம்மளுக்கு யார் கொடுத்தது? பிரபு பிரஜாமதி, பாகவதம் நம்மளுக்கு யார் கொடுத்தது? ஆரம்பம் சொல்லியிருக்கிறேன், வியாசர் கொடுத்தாரு. வியாசர் எங்கேருந்து கொடுத்தாரு? வியாசர் யார்கிட்ட பாகவதம் பேசினாரு? வியாசர் யார்கிட்ட பாகவதம் பேசினாரு? பரீட்சித் மகாராஜ் சொல்லி கொடுத்தாரு. சரி, இவருக்கு சுகதேவ கோஸ்வாமி சொல்லி கொடுத்தாரு. அப்போ தான் சுகதேவ கோஸ்வாமி தான் வந்து பரீட்சித் பேசுகிறாரு. சுகதேவ கோஸ்வாமி கிட்ட வந்து பாகவதம் பேசும்போது ஆல்ரெடி சுகதேவ கோஸ்வாமி வந்து மகா பாகவத தான். சுகதேவ கோஸ்வாமி ஒரிஜினலாக உண்மையிலே யார் சுகதேவ கோஸ்வாமி? பார்வதி தேவி கிளியா? சுகதேவ கோஸ்வாமி யாரு? சுகதேவ கோஸ்வாமி யாரு? கிளி. யாரோட கிளி? ராதாராணி கிளி. பார்வதி கிளி இல்லை. பார்வதி தேவி கிளி வச்சுக்க மாட்டாங்க. காஞ்சி காமாட்சி அம்மா தான் கிளி வச்சுருப்பாங்க, பார்வதி தேவி கிளி வச்சுக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ லட்சுமி ராதாராணியோட கிளி வந்து, அப்போ ராதாராணி பகவான் கிருஷ்ணர் எல்லாம் இந்த லீலையை முடிச்சு போயிடுவாங்க. அப்போ கலியுக ஆரம்பிக்கும் போது நான் எங்கே இருக்குதுன்னு ராதாராணியோட கிளி வந்து கேட்கும். அப்போ சொல்லுவார், நீ வந்து கைலாசத்துக்கு போயிட்டு அங்கே சிவபெருமான் வந்து பாகவதம் கதை பேசுகிறாரு, அங்கே போய் நீ அடைக்கலம் எடுத்துக்கணும், அங்கே போய் நீ ஷெல்டர் எடுத்துக்கணும். தென் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ராதாராணியோட கிளி வந்து மேலேருந்து கீழே கைலாசத்துக்கு வரும். இப்போ பார்வதி தேவி தாயார்கிட்ட வந்து சிவபெருமான் வந்து பாகவதம் பேசுவார். அப்போ பார்வதி தாயார் வந்து நம்ம மாதிரி, ஏன்னா பார்வதி தாயாரும் மாயாதேவி, நம்ம வந்து எல்லாம் மாய உட்பட்டுருக்கோம். பார்வதி தாயார் வந்து பாகம் கேட்கும்போது தூங்கிடுவாங்க. ஆனால் கரெக்டு சத்தம் மட்டும் வந்துட்டு இருக்கோம். அது பார்வதி தேவி தாயார் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிடுவாங்க. அப்போ யார் வந்து கேட்கணும் பார்த்தா சிவபெருமான் பார்ப்பார். சிவபெருமான்கிட்டேருந்து சுகதேவ அந்த கிளி வந்து பாகவதம் கேட்டிருக்கோம். அந்த கேட்ட பாகவதம் தான் அது வந்து பூமியில் ரிப்பீட் பண்ணுது. அவன் முதல்ல வந்து சுகதேவ் அந்த கிளி வந்து பாகவதம் கேட்டது வந்து யார்கிட்ட? சிவபெருமான் கிட்ட. ஓகே, அஃப்கோர்ஸ் அது வந்து ராதாராணி கிளியாக இருந்தாலும் சிவபெருமான்கிட்டேருந்து கேட்டிருக்காங்க. அதே போல் நான் இன்னொரு சரித்திரம் சொல்லியிருக்கேன். கேரளாவில் பக்த பூந்தானம் சொல்லி ஒரு பக்தர் இருந்தார். அவர் வந்து பாகவதம் படிக்கும் போது அவர் வந்து மறுநாள் வந்து வேறு ஏட்டில் வச்சு வேறு பேச்சில் வச்சுட்டு போயிடுவார். ஆனால் மறுநாள் வந்து பார்க்கும்போது திருப்பி அதுக்கு முந்தின பேச்சில் ப்ரீவியஸ் பேச்சிலே வந்து அது இருக்கும். அப்போ யார் இந்த மாதிரி வைக்கிறாங்க பார்க்கும்போது நைட்டில் வந்து அந்த டெம்பிளில் வந்து சிவபெருமான் பாகவதம் பேசுவார். எல்லாருக்கும் எல்லா பூதகணங்கள்லாம் இருக்கும், எல்லா தேவர்கள்லாம் இருப்பாங்க, பேசுவார். பட் அங்கேயும் பார்வதி சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் பூந்தானமே நல்லா சொல்லலை பாகவதம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாகவதம் முழுக்க பகவான் கதை. அதை வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசி அது வந்து சொல்லி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது முதல் ஆள் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவான வேதா சம்பவம் சொல்லக்கூடிய சிவபெருமான். அதே போல் சித்திரகேது மகாராஜோட சரித்திரத்தை நீங்கள் பார்க்க பாகவதத்தில் பிறகு வரும். சித்திரகேது மகாராஜா வந்து என்ன பண்ணுவார், அவர் வானத்தில் போவார். வானத்தில் போகும்போது கீழே வந்து பூத கணங்கள்லாம் உட்கார வச்சு கைலாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே சிவபெருமான் பார்வதி தாயார் வந்து என்ன பண்ணுவாங்க, இது சொல்லி கொடுத்துருவாங்க. பார்வதி தாயார்கிட்ட பக்கத்தில் உட்கார வச்சு சிவபெருமான் உடம்புல ஒரு துணியும் இருக்காது. அவர் வந்து அவரே ஃபுல்லாக வந்து அந்த அந்த ஒரு ஃபுல்லாக நீளமாக இருப்பார். ஃபுல்லாக சாமலம் பூசிக்கிட்டு பாகவதம் சொல்லி கொடுத்துருப்பார். ஃபுல்லாக மின்னுக்கு பூத கணங்கள் எல்லாம் உட்காந்துருக்கும். அப்போ வந்து மேலே சித்திரகேது மகாராஜ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவர் சிரிப்பார். அவர் எதுக்காக ஏதோ ஒன்றுக்காக வந்து அவர் சிரிச்சிடுவார். சிரிக்கும் போது இங்கேருந்து பார்வதி என்ன பண்ணுவோம், என் கணவரை பார்த்து சீக்கிரியா, நீ இனிலேருந்து மான்ஸ்டரா போவா, பேயா போன்னு சொல்லிடுவாங்க. பிறகு அவர் வந்து பேயா பூதம் வந்து அவருக்கு பிறகு வந்து பகவான் கையால் வந்து அழிக்கப்படுவார். ஆனால் அவசரப்பட்டு வந்து நீ வந்து இது பண்ணிட்ட பார்வதி தாயாரே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இது பண்ணுவார். அப்போ இந்த கதை நல்லா பெருசாக வரும். அப்போ அந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து
பாகவத கதை பேசியிருக்கிறார். எப்போவுமே பகவானோட கதைகளை வந்து சிவபெருமான் எப்போதும் பேசிட்டு தான் இருப்பார். அதே போல் சிவபெருமான ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொன்னால் போயிட்டே இருக்கோம், நீங்கள் கிளாஸுக்குள்ளே வரணும். சிவபெருமானை வந்து வழிபட்ட ராவணன், கும்பகர்ணன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அசுரர்கள் வந்து வழிபட்டாங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராவண கும்பகர்ணன் வந்து சிவபெருமானை வழிபட்டாங்க. ஓகே, சிவபெருமான் வந்து வரத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் யாரெல்லாம் வந்து அவருடைய கருணையை தவறாக பயன்படுத்துகிறாங்களோ அது அவங்கள வந்து பகவான் தான் வந்து அழிப்பார். எல்லா பாருங்க ராமர் கிருஷ்ணன் தான் வந்து அழிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு, அதாவது பகவான் சிவபெருமான கருணையை தவறாக பயன்படுத்தும் போது, பகவானுக்கு எதிராக பயன்படுத்தும் போது அது சிவபெருமானுக்கு அது பிடிக்காது. அதனால தான் ஹனுமான்ஜி இருக்கிறார்ல, ஹனுமான்ஜி வந்து சிவபெருமானோட ஒரு எக்ஸ்பென்ஷன், ஒரு அவதாரம் ஹனுமான். அதனால தான் சிவபெருமான் வந்து என்னது கருணை கொடுத்தாலும் பிறகு ராமருக்கு எதிராக அந்த கருணை பாய்க்கும் பொழுது சிவபெருமானுக்கு பொறுக்காமல் அவர் ஹனுமானாக வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்ணி ராவணனை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். தட்ஸ் அ பிக் ஃபிலோசாஃபி, பெரிய இது. சும்மா சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். அதனால் என்றைக்கு பகவான் சிவபெருமான் கருணை ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக பயன்படுத்தினா நம்ம பகவான் பக்தனாக ஆகலாம். அதே போல் தான் விபீஷணன் கடைசி 3ஆவது தம்பிக்கு சிவபெருமான் வழிபட்டிருப்பார். ஆனால் அவர் வந்து எப்போவுமே பகவான் பக்தர்றதுனால அந்த கருணை அவர் பக்தராக ஆகிறதுக்கு வந்து இதாகணுச்சு, ஹெல்ப் பண்ணுச்சு. சிவபெருமான் கருணையை நம்ம தவறாக பயன்படுத்தும் போது அது பக்திக்கு உதவாது. ஓகே, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் ரொம்ப ஈஸியாக எழுதி கொடுத்துருவார். அதனால் அவருக்கு வந்து ஆஷதோசா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. ஆஷதோசனா டக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவார். நீங்கள் வில்வ இலையை வச்சு நீங்கள் வந்து சும்மா தண்ணி ஊற்றினாலே அவர் திருப்தி அடைஞ்சிருவார். கலைவாணி உனக்கு என்ன கேட்டுருவார் சிவபெருமான், நான் இல்லை முதலி. அதனால் வந்து சிவபெருமான் வந்து அவர் வந்து வெரி வெரி ஆக்ஸ்பீஷியஸ். அதனால் அவரை பற்றி கொஞ்சம் பேசணும். ஓகே, ரொம்ப நேரம் பேசியிருந்தா அப்புறம் ஏன்டா பாகவத்தில் போகணும்னு அவர் கேட்பார். அதனால் நான் வாங்க நீங்கள் டாப்பில் போவோம். ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக சிவபெருமானை பற்றி டீட்டெயிலாக தனியாக ஒரு எபிசோடு இந்த வர வெள்ளிக்கிழமை நம்ம கோபாலகிருஷ்ணன் நாமாட்டில் நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக வந்து யாரும் வந்து கலந்துங்க, நான் போஸ்டர்லாம் நான் அனுப்பி விட்றேன். ஓகே, இன்றைக்கி உள்ள ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேசியிருக்கிறாங்க? ஹரிகிருஷ்ண மதஜி, ஹாப்பி சிவராத்திரி மதஜி. யார்கிட்ட பேசியிருக்கிறாங்க? நாரதே வியாச தேவி பேசியிருக்காரு. லட்சுமி சரஸ்வதி மதஜி, ஸ்ரீமதி ஒரு ஸ்டேப் பேருங்க மதஜி. ஓகே, அப்போ நாரதர் வந்து இங்கே என்ன ரோல், என்ன கதை? குரு. வியாசதேவா சிஷ்யர், டிசைபிள். ஓகே, அவள் இன்னைக்கு வந்து வேறு விஷயம் சொல்கிறாரு. பரமபுருஷர் முழுமுதல் கடவுளால் தாமாகவே இப்பிரபஞ்சமாக விரிவடைந்திருக்கிறார் என்றாலும் அதிலிருந்து அவர் பிரிந்து இருக்கிறார். அவர் சொல்கிறார், வியாசதேவரே நீங்கள் பகவானை பற்றி பேசாதனால என்னென்ன விளைவு பாருங்கள். அதில் வந்து சொல்லிட்டு வர என்ன சொல்கிறேன்னா, பகவான் கிருஷ்ணர் தான் வந்து இது எல்லாத்தையும் படைக்கிறாரு. ஆனால் அவர் எல்லாத்திலேருந்து பிரிஞ்சு இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து அதுலேருந்து செப்பரேட்டாக இருக்கிறாரு. ஓகே, நம்பர் 1. தென் அவரிடமிருந்து தான் இப்பிரபஞ்சம் தோன்றி உள்ளது. இந்த முழு பிரபஞ்சம், இந்த கேலக்ஸி எல்லாமே அவர்கிட்ட தான் எக்ஸ்பென்ஷன் ஆகுது, எல்லாம் தோன்றுது. அவரே அது சார்ந்துள்ளது. எல்லாமே பகவானை சார்ந்தான் உள்ளது. உபதிருஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வரம். பகவத்கீதையில் 13ஆம் சாப்டரில் வந்து பகவத்கீதை சொல்லப்படுது. இந்த பூமியில் இந்த ஜீவாத்மா நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பகவான் அந்த எக்ஸஸ் கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் வந்து உங்களை தடுக்கிறதில்ல. இப்போ நீங்கள் கர்த்தால எடுக்கணுமா, இந்த கர்த்தால எடுக்கிறதுக்கு 5 விஷயம் வேலை செய்யணும். பகவத்கீதை 13ஆம் சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 5 விஷயம். இப்போ ஒரு கர்த்தால எடுக்கணும், நான் புக்கை திருப்பணும், 5 விஷயம் வேலை செய்யணும். அதாவது ஜீவாத்மா, ஆத்மா உள்ளே இருக்கணும். 2வது பரமாத்மா, அப்புறம் இயற்கை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம், அப்புறம் ஒன்று இருக்குது பகவான். கடைசியாக பகவானை அப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கடைசியாக பகவான் அப்ரூவ் பண்ணாதான் நீங்கள் ஒரு விஷயம் செய்ய முடியும். அப்போ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பாங்க, அப்போ ஒருத்தன் வந்து கெட்டது செய்கிறான், ஒருத்தன் கொலை பண்ணுறான், அப்போ அதுவும் பகவான் என்ன பண்ணுறாரு? எஸ், ஏன்னா அவங்க சுதந்திரத்தை வந்து பகவான் தடுக்கிறது கிடையாது. உங்கள் சுதந்திரப்படி நீங்கள் செயல் செய்யலாம், ஆனால் அதுக்கு உண்டான விளைவில் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன் ப்ரோ தடுக்கலாமே, கண்ட்ரோல் பண்ணலாமே? வாய் எதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு அவர்? திடீர்னு நீங்கள் ஒருத்தனை கொலை பண்ண போகிறீங்க, டக்குன்னு கை நிப்பாட்டலாம் தானே அவருக்கு? இல்லை ப்ரோ என் கை எப்படி வேணும் இது அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு? அப்போ ஸ்ட்ரோக் அடிக்கும் போது ஏன் வந்து கை கீழே போக மாட்டேது?
ஸ்ட்ரோக் அடிக்குது, கை போடுது. ஏன் வந்து அது நம்மளோட கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரோக் அடிச்சாலும் கீழே போகணும் தானே, இப்படி டான்ஸ் ஆடணும் தானே. ஏன் வந்து ஒரு கட்டம் வந்து அவர் கை நம்ம கை ஏன் நம்ம கண்ட்ரோல் மீறி போக மாட்டேது? ஏன்? எல்லாம் பகவான் கண்ட்ரோல் இருக்குது. அது கரெக்டாக டைம் டு டைம் உங்களுக்கு என்ன வரணுமோ கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஏன் வந்து நம்மளோட இண்டிபெண்ட் நம்ம சுதந்திரம் ஏன் வந்து பகவான் தலையிட மாட்டார்? ஏன்? பகவான் எல்லாம் சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. நான் உன் சுதந்திரம் தலையிட மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் ஆனால் உனக்கு அதுக்குண்டான கணக்கு பண்ணப்படும். ஓகேவா? நிறைய பேர் வந்து கடவுள் மேலே போக சொல்லுவாங்க, ஏன் என்ன உனக்கு கண்ணு இல்லையா, அவன் கெட்டது பண்ணும்போது நீ உடனே தடுத்துருக்கலாமே. அதெல்லாம் வந்து பகவான் தெரியும். இந்த மிஷின் வந்து பெரிய மிஷின். இதில் சின்ன இடத்துல சவுண்டு கேட்குது, சின்ன இடத்துல பிரச்சனைக்கு சொல்லி நம்ம சொல்கிறோம். பகவானுக்கு ஃபுல் கதை அவருக்கு தான் தெரியும். ஏன் நம்மளோட சுதந்திரத்தை அவர் தடுக்க மாட்டாரு? என்ன காரணத்தினால? ஸ்னேகமாதேவி, ஓகே ஓகே மாதாஜி, வேண்ட இன்னும் எதனால நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குது? அந்த சுதந்திரம் நினச்சா அவர் தடுக்கலாம் தானே மாதாஜி? தடுக்கலாம் தானே? இப்போ நான் வந்து பாம்பு வைக்க போகிறேன், ஓகேவா? நான் பாம்பு வைக்காமல் தடுக்கலாம் தானே? ஆனால் அவர் யாரும் தடுக்க மாட்டார். நல்லதோ கெட்டதோ அது உங்களுடைய இது. ஏன் அவர் தடுக்க மாட்டுறாரு? எதனால ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தடுக்க மாட்டாரு? நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த வருவோம் அதுக்காக தான் இங்கே வந்திருக்குமா? ஆன்சர் ப்ரோ. பிரஜா மாதாஜி, பிருந்தாவனம் சொல்லுங்க மாதாஜி. அதாவது நம்ம வந்து ஜீவேரு சொருபாய் நித்திய கிருஷ்ணதாஸ், நம்ம எல்லாம் வந்து பகவான நித்தியமான கிருஷ்ணதாசர்கள், ஓகேவா? கிருஷ்ணனோட சேவகர்கள். நம்ம எல்லாமே பகவானுக்கு வந்து நம்ம பகவான் வந்து அணு, பகவான் வந்து விபு, நம்ம அணு, ஓகே? அவர் வந்து பிக், பெரியவர், நம்ம வந்து சின்னவங்க, ஸ்மால். அவர் வந்து பெரிய ஃபயருனா நம்ம வந்து சின்ன ஸ்பார்க். அவர் பெரிய நெருப்புனா நம்ம தீ பொறி. அவர் பெரிய நெருப்பில் ஒரு சட்டை தூக்கி போட்டால் ஃபுல்லாக எரிச்சிடும். ஆனால் ஒரு சின்ன ஸ்பார்க்கு சட்டையில் பட்டால் எரிக்கும், ஆனால் ஃபுல்லாக எரிக்காது. கொஞ்சோண்டு அதுக்கு எவ்வளோ லிமிட்டோ அதை மட்டும் தான் எரிக்கும். அதே போல் நம்ம வந்து பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல், நம்ம பகவானுடைய அங்கம். பகவானுக்கு என்னென்ன குவாலிட்டி, என்னென்ன தன்மைகள் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. பகவான் வந்து பர சுதந்திரா, அவருக்கு வந்து எல்லாம் சுதந்திரமாக இருவார். அவருக்கு எந்த ஒரு கண்ட்ரோல் கிடையாது. அதே போல் நம்ம வந்து பரதந்திரா, நமக்கு கொஞ்சோண்டு சுதந்திரம் இருக்குது. நம்ம அவருக்கு எப்படி சுதந்திரம் இருக்கோ அதே போல் நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குது. நம்மளுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அட் சேம் டைம் ஏன் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த சுதந்திரம் வந்து பகவானுக்கு சேவை செய்கிறதுக்காக. அந்த சுதந்திரம் இல்லைன்னா, சுதந்திரம் கொடுக்கப்படலைன்னா நம்ம வந்து எப்படி பகவானை சேவை செய்ய முடியும்? அப்போ எப்படி நம்ம வந்து ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு எப்படி சேவை செய்ய முடியும்? நம்ம பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக தான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ், தவறாக பயன்படுத்தும் போது அது நம்மளுக்கு பாவமாக வருது. ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து திருத்தி கேஸ் அடைக்கிற மாதிரி அடைச்சி ஸ்லோவாக்கெல்லாம் ஆக்கியிருக்க மாட்டார். உனக்கு கொடுத்துட்டேன், இதான் ரூல்ஸு, இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி என்னோட சேவைக்குள்ள வரணும். வராத பட்சத்தில் நீ பாவங்கள் செய்யும் போது, உன் மனம் போன போக்கில் செய்யும் போது, நீயே தனியாக உனக்கு வந்து உனக்குன்னு ஒரு நியாயத்தை வந்து நீ வந்து சொல்லி மனம் போன போக்கில் நீ சொல்லும் போது என்ன வேணால் பண்ணிக்கோ. நீ சோப்பு டிராஃபிக்கில் விடும்போது இல்லை போகலாம், மஞ்சள் இருக்கும் போது கொஞ்சம் வந்து ஒன்றும் வேகமாக போகலாம், பச்சை இருக்கும் நிப்பாட்டிலாம், நீ சொந்தமாக என்ன ரூல்ஸ் வேணால் வச்சுக்கோ. ஆனால் அரசாங்கத்தோட ரூல்ஸு பச்சைனா போகணும், சோப்புனா நிற்கணும், சாமான் தான். அதே போல் தான் சுதந்திரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா பகவானுக்கு சேவை செய்வதற்காக தான். அதனால தான் பகவான் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. மேலும் அழிவுக்கு பின் அவருக்குள்ளேயே அதுவும் புது விடுகின்றது. எல்லாமே அழிஞ்ச பிறகு திரும்பி பகவானுக்குள்ளே தான் வருது. எல்லாமே பகவான் தான் வருது. இப்போ எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது சொல்லப்படுறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உருவமாகவும் அருவமாகவும் இருப்பதை தூய பக்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். அருவமான பிரபஞ்சம் தோற்றம் முகுந்தனின் சக்தியிலிருந்து தோன்றி இருப்பதால் அது முகுந்தனி ஆகும். எஸ், இங்கே வந்து யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா முழுக்க கிருஷ்ணருடைய பற்றி பேசப்பா அப்படின்னு சொல்லி வியாசர் வந்து நாரதர் வந்து வியாசர் சொல்கிறாரு. அப்போ பகவானை பற்றி கொஞ்சம் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பகவானுடைய இந்த பிரபஞ்சம், இந்த விஷயங்கள்லாம் அவர் எப்படி படைக்கிறாரு, அவர் யார், ஓகே? அதில் சிவபெருமான் வந்து எந்த இடத்துல வராரு கொஞ்சம் லைட்டாக நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகே,
இன்னைக்குள்ள டாபிக் புரிஞ்சா கேசவ கதா மாதாஜி? ஓகே புரியுது மாதாஜி? கிருஷ்ணர் இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட். கிருஷ்ணரே முழு கடவுள். ஓகே, நிறைய இடத்துல என்ன நினைப்பாங்கன்னா பகவான் விஷ்ணுவும் முழு கடவுள். எஸ், பகவான் விஷ்ணுவும் முழு கடவுள் தான், ராமரும் முழு கடவுள் தான். ஓகே, நரசிங்கர் எல்லாம் முழு கடவுள் தான். ஆனால் ஏ சாம்சா கலாபம்சா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். கிருஷ்ணரே சுயம் பகவான். நீங்கள் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் சுயம் பகவான். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 3 28வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுது. ஏ சாம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் இந்திரிய வியாக்குல லோகம் மிருதயந்தி யுகே யுகே. எஸ், அவர்கிட்ட இருந்தால் ஏ சாம்ச அம்ச அவரோட அம்சங்கள், அப்புறம் கலாபும்சனா அம்சங்களோட அம்சங்கள், இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிவரில் நீர்வீழ்ச்சி, ஒரு வந்து வாட்டர் ஃபால் எப்படி வந்து அங்கேருந்து எங்கேயோ மலையிலேருந்து எல்லா தண்ணியும் வந்து கீழே வந்து ஊற்றுமோ, அப்படி இப்போ தண்ணி வந்துகிட்டே இருக்குமோ, அதே போல் கிருஷ்ணர்கிட்டேருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்டேருந்து எல்லா வகையான டைப்பான அவதாரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொரு பர்டிகுலராக ஒரு வேலை செய்கிறதுக்காக. அதனால தான் எங்கள் ஸ்லோகம் என்ன சொல்கிறாங்கன்னா, பரம்புருஷர் முழுமுதல் கடவுள் தாமாக இப்பிரபஞ்சத்தை விரிவடைய செய்கின்றார் என்றாலும் அதிலிருந்து அவர் பிரிந்திருக்கின்றார். எஸ், இதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லா அவதாரங்களும் இந்த லோகம், இந்த பௌதிக லோகம், இந்த ஆன்மீக லோகம், இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், இதுக்காக பல வகையான வேலைகள் செய்யறதுக்காக தான் வராங்க. ஆனால் பகவான் இதில் எதுலையுமே சம்மந்தம் பண்ண மாட்டார். அவர் பாட்டுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல கோல்ஃப் விளாண்டு இருப்பார். அவர் பாட்டுன்னு தனியாக பீஸ்ஃபுல்லாக கோல்ஃப் விளாண்டுக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு ரிலாக்ஸாக தான் இருப்பார். அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஆனால் எல்லா வகையான ரிப்போர்ட்டும், நைட் ஷிஃப்ட்டு, மார்னிங் ஷிஃப்ட்டு, எல்லா ரிப்போர்ட்டும் கரெக்டாக அவர்கிட்ட வந்து சேர்ந்துடும். அவருக்கு டைரெக்டாகவும் இன்ஃபர்மேஷன் வரும், இன்டைரக்டாகவும் இன்ஃபர்மேஷன் வரும். டைரெக்டாக வந்து தேவர்கள் மூலியமாகவும் பகவான் விஷ்ணு மூலியமாகவும் அவதார மூலியமாகவும் இன்ஃபர்மேஷன் வரும். தென் இன்டைரக்டாக மறைமுகமாகவும் இன்ஃபர்மேஷன் வரும். மறைமுகமாக யார் மூலியமாக வரும்? யார் மறைமுக இன்ஃபர்மேஷன் கொடுப்பா? டைரெக்டாக பகவான் அவதாரங்கள் கொடுப்பாங்க. இன்டைரக்டாக யார் கொடுப்பா? மாயாதேவி. வெரி குட், ராமசாமி கை தருவாங்க. எஸ், மாயாதேவி மூலியமாக மாயாதேவி தான் வந்து இன்டைரக்டாக மெசேஜ் கொடுப்பாங்க. 2 வகை இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கூட ஒரு திடீர்னு வந்து நம்ம வீட்டு காடி முன்னுக்கு, நம்ம வீட்டுக்கு முன்னுக்கு காடி பார்க்கிங் பண்ணியிருக்கோம். திடீர்னு வந்து பார்த்தா காடியில் கீழே போட்டிருக்கு. இவன் பக்கத்து வீட்டுக்கார இவன் தான் பண்ணியிருப்பான். இவன் அன்றைக்கி எங்கே சவுண்ட் விட்டா நம்ம ஒரு இமேஜின் பண்ணிடுவோம். ஆனால் சிசிடிவி எடுத்து பார்த்தா அங்கே ரோட்டில் போடுவோம், கீழே போயிருப்பான். அப்போ 2 இன்ஃபர்மேஷன். ஒன்று டைரக்ட் இன்ஃபர்மேஷன், சிசிடிவி கரெக்டாக இன்ஃபர்மேஷன். ஒன்று இன்டைரக்ட், நம்மளை இமேஜின் பண்ணுறது. அந்த மாதிரி பகவானுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எல்லாமே வரும். எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு வந்து சேரும். ஆனால் எல்லா டிசிஷன் எடுக்கிறது அவர் தான் எடுப்பார். அவர் ஆர்டர் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான அவதாரங்கள் எல்லாரும் வேலை செஞ்சாலும், எல்லா வகையான அழிவுகள் வந்தாலும், என்ன வகை படைப்புகள் நடந்தாலும், நீங்கள் வானத்தில் என்னென்ன அதிசயங்கள்லாம் பார்த்தாலும், என்ன நடந்தாலும் இந்த உலகத்தில் எல்லாமே அவருடைய ஆணைப்படி, அவருடைய ஆர்டர் படி தான் நடக்கின்றது. ஆனால் அதில் எதுலேயுமே அவர் வந்து சம்மந்தப்பட மாட்டார். அவர் எல்லாத்தையும் தண்ணி தான் இருப்பார். எப்படி வந்து அந்த லோட்டஸோடைய லீஃப், எப்படி தாமனோட இலை வந்து தண்ணியில் இருக்கும் போது அது தண்ணிலையும் படாது, தண்ணியை விட்டு வெளியும் ஆகாது, அப்படி வந்து அந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் உலகத்தில் அவர் வந்தாலும் அவர் எதுலேயும் சம்மந்தப்பட மாட்டார். ஏன் சம்மந்தப்பட மாட்டார் பிரபு? நானே கிளாஸ் நல்லா கேட்குறேன், ஏன் சம்மந்தப்பட மாட்டார்? அப்புறம் நீங்கள் கேட்கல, நான் கேட்குறேன், எதுவும் சம்மந்தப்பட மாட்டார்? வாய் மாதாஜி பார்த்துட்டு இருக்கிறாரா? வேற ஏன் மாதாஜி இப்போ பௌதிக உலகத்தை படிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் நான் சம்மந்தப்பட மாட்டேன். ஏன் நீ தான் ஏன் படித்த, நீ ஏன் சம்மந்தப்பட மாட்டேன்? கேட்கணுமா இல்லையா? நம்ம நியாயமான கேள்வி என்ன? இப்போ ஒரு அப்பா வந்து அப்பா அம்மா பேபி வளர்க்குறாங்க, அப்பா வந்து பேபி பார்க்க தெரியாமல் இருக்கிறாரு. ஏன் உனக்கு சம்மந்தம் இல்லையா? நீயும் பார்க்கணும், நீயும் பாதி, நான் வந்து பாதி நேரம் பார்த்தா நீயும் பாதி நேரம் பாரு. சண்டை வருமா வீட்டில்? இதே பகவான் கிட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஏன் அவர் சம்மந்தப்பட மாட்டாரு? அவர் புரிஞ்சா மாதாஜி? உதாரணம் ரொம்ப இதாக இருக்கா? இல்லை, அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் டீப்பாக புரியணும்ல.
அப்போ அப்படியே ரெண்டு பேர் கூட போயிடக்கூடாது. சொல்லுங்கள் கமலகாந்தன் வருவோம், ட்ரை வருவோம். பகவான் ஸ்பிரிச்சுவல். ஓகே, டோன்ட் கெட் கான்டாமினேட்டட். ஏன்னா இதுக்குள்ளே வந்து அந்த பந்தம் இருக்குது. ஸோ அவர் வந்து அதெல்லாம் அப்பார்ட் பண்ணுறதுனா அதனால தான். ஓகே டச்சில். ஓகே, அதாவது வந்து என்னதுன்னா இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வேர்ல்டு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பௌதிக உலகம். இந்த மெட்டீரியல் வேர்ல்டு பௌதிக உலகத்தில் என்ன விஷயம் இருக்குது? மெயினாக இந்த பௌதிக உலகத்தில் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் என்ன விஷயம் அடங்கியிருக்கு இதுக்குள்ளே சென்ஸ் என்ஜாய். ஓகே மதியம் முக்கியமாக வேறு பந்தம். ஓகே, அதுக்கு மேலே சென்ஸு, அதுக்கு மேலே வருவோம் காலம், அதுக்கு மேலே மாயா, அதாவது 3 குணா, 3 குணம், ரஜோ சத்வம் அண்ட் சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம், 3 குணம் இருக்குது. ஓகே, இது எல்லாம் வந்து இதுதான் பௌதிக உலகத்தை வந்து கட்டமைக்குது. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுது. இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ஃபுல்லாக வந்து சயின்ஸ். இது இந்த பௌதிக உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 குணம் தான் கட்டமைக்குது. இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த பகவான் வந்து இந்த பூமிக்குள்ளே வராருன்னா அவர் எதுவுமே வந்து இது பண்ணாது. ஆனால் இந்த பூமியில் வந்து படைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் டேரெக்டாக வந்து வரமாட்டார். அவர் டேரெக்டாக இது பண்ண மாட்டார். ஏன்னா இஸ் த ஸ்பிரிச்சுவல். அவர் யாருக்கிட்டையும் வந்து அவர் வந்து இது பண்ண மாட்டார். அதாவது என்ன சொல்கிறது, அவர் வந்து யார் கூட ஜாயின் பண்ண முடியாது. பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் மெட்டீரியலுக்கும் அது வந்து என்றைக்கும் ஜாயின் ஆகாது. அது ஜாயின் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பௌதிக உலகத்தை இந்த மெட்டீரியல் வேர்ல்டை வந்து அது வந்து உள்ளுக்குள் படைக்கணும். குணங்கள் இருக்குது. அப்புறம் வந்து சப்தம், கந்த, ரூபம், ஸ்பர்ஷம், அதாவது காற்று, தண்ணி, நெருப்பு, இதெல்லாம் படைக்கிறதுக்கு, அப்புறம் இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு அதனால தான் அவரோட எக்ஸ்பென்ஷனை வந்து வெளியாக்குறாரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பகவானோட டேரெக்டாக வரக்கூடிய விஷ்ணு தத்துவங்கள், நரசிங்க, வாமன, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் வந்து அவதாரம் பண்ணுவாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து அங்கே வந்து மாயாதேவி இருக்காங்க. பௌதிக உலகம் தான் மாயாதேவி. இந்த மாயாதேவியோட இந்த ஆன்மீக சக்தி சேரணும். சேர்ந்தாதான் இந்த பௌதிக உலகம் வந்து கிரியேட் ஆகும். இப்படி ஆண் பெண்ணு சேர்ந்தால் இப்படி வந்து பேபி கிடைக்குதோ அதே போல் இந்த மாயா கூட வந்து ஆன்மீக சக்தி சேர்ந்து ஆகணும். இல்லைன்னா முடியாது. ஆனால் பகவான் சேர மாட்டார். ஆனால் சேர்ந்து ஆகணும். சேர்ந்தாதான் வந்து இந்த மெட்டீரியல் படைக்க முடியும். அதுக்காக தான் இவர் என்ன பண்ணுவார், லார்ட் சிவா வந்து அவரோட எக்ஸ்பென்ஷன் வெளியே வருவார். லார்ட் சிவபெருமான் தனியாக இருக்கும் போது இது ஸ்பிரிச்சுவல் சதாசிவம். ஆனால் அவர் வந்து இந்த பகவானோட ஆர்டர் படி இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்காக அந்த மாயா கூட சேரணும். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் வந்து மாயாதேவி, அதாவது பார்வதி தேவி, அதாவது வந்து இந்த பௌதிக உலகம் பௌதிக மாயா கூட சேருவார். அவங்க 2 பேர் இணைஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் சவுண்டு, இந்த காற்று, இந்த எல்லாமே கிரியேட் ஆகும். பஞ்ச மகாபூதங்கள், பஞ்ச கர்மேந்திரிய, ஞானேந்திரிய எல்லாமே கிரியேட் ஆகும். தட்ஸ் வாய் லார்ட் சிவபெருமான் வந்து அவர் வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் இன்கார்னேஷன். அது எதுக்காகனா இந்த மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பகவான் வந்து இது எப்படி படிக்கிறது, இது நான் நடுவில் சொல்லிட்டேன். பட் வந்து நீங்கள் இந்த ஆர்டர் படி பார்க்கணுன்னா இது வந்து சில ஆர்டர் இருக்குது. இப்போ எப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து யாரை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற யார் அவர்கிட்ட வராங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பலராமர் தான் வர்றாரு. பலதேவ்ஜியும் இல்லைனா பலராமர் சொல்லலாம். ஓகே, பலராமர் வராரு. பலராமர் வந்து யாரெல்லாம் கிருஷ்ணரோட செகண்ட் பாடி, கிருஷ்ணரோட இன்னொரு உடம்பு தான் பலராமர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருப்பார், வெள்ளை கலரில். ஓகேவா, கிருஷ்ணர் வந்து என்ன வர்ணம், ஷாம வர்ணம், பிளாக் கலர். பலராமர் ஒயிட் கலர். என்ன பேர் சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில்? ஷாம வர்ணம் மீன்ஸ் ஷாம சுந்தர். ஷாம மீன்ஸ் கருப்பு. ஒயிட் கலர்னா பீத்த வர்ணம். பீத்த மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஓகே, அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா பலராமர் வந்து அவர்கிட்டேருந்து அதுக்கப்புறம் எல்லாரும் வராங்க. கிருஷ்ணகிட்டேருந்து டேரக்டாக யாரும் வர மாட்டாங்க. கிருஷ்ணகிட்டேருந்து பலராமர். இப்போ பலராமர்கிட்ட இருந்தால் இந்த ஃபுல் பேக்கேஜே வெளியே வரும். எல்லாமே அங்கேருந்து வெளியே வருவாங்க. ஓகே, இப்போ சொல்லக்கூடிய விஷ்ணு தத்துவங்கள், அவதாரங்கள், சிவபெருமான், மாயாதேவி, இந்த பிரபஞ்சம் எல்லாமே பலராமர்கிட்ட தான் வருது.
கிருஷ்ணர்கிட்டேருந்து பலராமன் மட்டும் தான் வழி வராரு. பலராமன் கிட்ட அதுக்கப்புறம் எல்லாமே டோட்டல் எல்லாம் வருது. ஓகே, அப்போ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே படைக்கப்படுதுல, அது பேர் தான் என்ன சங்கர்ஷனா சொல்லுவாங்க. சங்கர்ஷனா அவர் தான் எல்லாமே வந்து படைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, சங்கர்ஷனா. ஓகே, அப்போ வந்து என்னது அவர் வந்து எல்லா வகையான ஹெல்ப் பண்ணுறாரு. கிருஷ்ணருக்கு என்னென்ன படைக்கணும், என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் அவர் தான் ஹெல்ப் பண்ணி படிக்கிறாரு, பலராமர். ஓகே, அதனால தான் வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தத்துவங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, சாஸ்திரத்தில் நிறைய இடத்துல சொல்லப்படுது, ஈஸ்வர சர்வபூதானம் இஸ் த சுப்ரீம். ஓகேவா, சிவபெருமான் அவர் வந்து சிவபெருமானுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவல் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிவபெருமானும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் ஈக்குவல் கிடையாது. இதை நீங்கள் சிவபெருமானே கேட்டாலும் அவருக்கு பிடிக்காது. சிவபெருமான் வந்து எப்போவுமே வந்து ராம நாமத்தை சொல்லியிருக்கிறாரு. எப்போவுமே பாகவதை கேட்பாங்க, நீங்கள் யாரோட நாமம் சொல்லிக்கிறீங்க? நான் ராம நாமம் சொல்கிறேன். ராம ராம ராமேதி ராம 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 ராமேதி ராம நாமே ரமே ராமே மனோரமே சரசர நாம தத்துல்யம் ராம நாம வரானனி. எஸ், ராம நாமத்தை நான் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ராம் 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 ராம். நிறைய பேர் நினைப்பாங்க ராம்னா வந்து ராமச்சந்திரமூர்த்தி. எஸ், ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறாரு. ஆனால் ராம இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ராம வந்து என்ன அர்த்தம்? ராம என்ன அர்த்தம் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்க. மதி சரஸ்வதி மதி சரஸ்வதி மதி சொல்லுங்கள். கல்யாணி மாதாஜி என்ன அம்மா சொல்றீங்க? ராமரே கிட்டால ஹார்ட் அட்டாக் வந்துருமே. ராம வந்து ஓகே, எஸ் ஆல்சோ ஓகே, ராமச்சந்திரமூர்த்தி தான். ராமச்சந்திரமூர்த்தி தான், அதுவும் அர்த்தம் சொல்லுது. பட் வந்து இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக போனீங்கன்னா அந்த ராமா வந்து பார்த்தீங்கன்னா ராதா ரமணா. ராமன் என்ன அட்ராக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம், வசீகரிப்பவர், அட்ராக்ட் பண்ணுறவர். மூணே பத்தம் இருக்கு, ஹரே கிருஷ்ணா ராமா, இந்த 3 வார்த்தை தான் உள்ளுக்குள்ள கரெக்டா. கிருஷ்ணர் இஸ் த டைரக்ட் பேர். ஓகே, கிருஷ்ணர் என்றது டைரக்டான கிருஷ்ணர் பேர். ராமா என்பது வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரமூர்த்தியும் உள்ளே அடங்கும் தான், அது இல்லைன்னு கிடையாது. ஆனால் ராதா ரமணா உள்ளுக்கு டீவாக போனீங்கன்னா அது ராதா ரமணா. ராதா ரமணானா வசீகரிப்பவர்னு அர்த்தம், எல்லாத்தையும் வந்து தன்னை வந்து அட்ராக்ட் பண்ணுறவர்னு அர்த்தம். ஹரே ஹரேனா என்ன? அது ராதாராணி எல்லாம் எடுத்து ராதா. ஹரேனா என்ன? அது உஷா கை தட்டு கொடுங்க. கிருஷ்ணனோட சக்தி. அந்த சக்தி என்ன சக்தி? என்ன சக்தி? நிறைய சக்தி இருக்கு. சொல்லுங்க முதலே. அலாதினி சக்தி, பிளஷர் கிவிங் பொட்டன்சி. தட்ஸ் வாய் ஹரேனா சக்தி. என்ன சக்தி? பிளஷர் கிவிங் பொட்டன்சி, அலாதினி சக்தி. அலாதினி சக்தியோட சுரூபம் யாரு? ராதாராணி. ராதாராணி, கிருஷ்ணர் அண்ட் ராமர். ராமர் மீன்ஸ் ராதா ரமணா. அண்ட் ஆல்சோ ராமச்சந்திரமூர்த்தி நம்ம மீன் பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பட் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆனால் சில இடத்துல தவறாக உபதேசம் பண்ணப்படுகின்றது. என்னதுன்னா அது ராமர் மட்டும்தான், அது கிடையாது. அந்த ராமர் மட்டும்தான் நீ நினைக்கும் போது அது வந்து ஒஃபென்ஸ், அபராத். என்ன எத்தனாவது அபராத்? ராமபுரம் எத்தனாவது அபராத்? 4வது. பகவான் 4வது 5வது. பகவான் நாம சில சொந்த விளக்கங்கள் கொடுப்பது, ஓன் இன்டர்பிரேஷன், ஓன் ஓன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது. இஸ் த 10th அபராத். 10 அபராதில் ஒரு அபராது. பரணி கேட்குறாங்க, ராமன் என்ன பரணி? ராமனா ராமச்சந்திரமூர்த்தி. இது அபராத். அதான் 10 அபராதம் நம்ம தெரியணும். 10 அபராதம் நம்ம மண்டல ஞாபகம் இருக்கணும். ருக்கு நகரா மாதிரி கேப்பச்சனுக்கு படத்தோன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். நகராக்கு நாட்டோடைய நேஷனல் எந்தம் படமும் எப்படி ஞாபகம் இருக்குது, அந்த மாதிரி 10 அபராதம் ஞாபகம் இருக்கணும். ஓகே, அப்போ பகவான் வந்து பார்த்திங்கன்னா பலராமர், நான் வந்து அவரோட அந்த இது நான் சொல்லிடுறேன். ஓகேவா, அது என்ன எப்படி இப்படி வருதுன்னு. நான் இந்த பிக்சரை வந்து
நான் வந்து இந்த கிளாஸை நான் போடும்போது இந்த வாரத்தில் நான் போடுறேன். ஓகேவா? அடுத்து வந்து ஃபியூச்சரில் இதை நான் வந்து ஒரு நல்ல ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி நான் எங்கள் சென்டர்லேயும் நான் மாட்டலான்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால் வந்து நான் எப்படின்னா பலராமக்கிட்ட யாரை எப்படி இப்படி வராங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பலராமன், ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணர்கிட்டேருந்து முதல் எக்ஸ்பென்ஷன் யார்? பலராமன். எந்த சைட்லேருந்து வராரு? ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு சூத்தி சைட்லேருந்து வராரு. ஓகே, பீச்சை கை சைட்லேருந்து யார் வரா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் வரா? ராதாராணி. ஓகே, இது கிளியர்? இது புரியுதா? ஓகே, இப்போ பலராமர். இப்போ இந்த செக்ஷன் வரும். பலராமர் கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சதுர்வியூகா. சதுர் மீன்ஸ் 4 பேர் வராங்க. பலராமர் கிட்டேருந்து 4 பேர் வராங்க. வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா அண்ட் அனிருத்தா. 4 பேர் வராங்க. வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் சுப்ரீம் பர்சனல் காட் யாருன்னு தெரியும். அப்போ கிருஷ்ணர் கிட்டேருந்து பலராம கிட்டேருந்து முதல் சதுர்வியூகம். சதுர் மீன்ஸ் 4. ஃபர்ஸ்ட் சதுர்வியூகா. ஓகேவா? வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா அண்ட் அனிருத்தா. ஓகே, இன்றைக்கி நான் சொல்கிறப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஸ்னேகா வந்துச்சு அப்படி எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இந்த வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா இருக்காங்களே, இவங்க தான் வந்து ராமரோட லீலையிலையும் வராங்க. அந்த வாசுதேவர் இருக்கிறார்ல, இஸ் ஆல்சோ கிருஷ்ணா. அவரும் கிருஷ்ணர் தான். அந்த வாசுதேவர் தான் ராமராக வராரு. ஓகேவா? அந்த வாசுதேவர் சங்கர்ஷ்ணா இருக்கிறால, இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன எத்தனாவது வியூகம்? முதல் சதுர் வியூகம். ஃபர்ஸ்ட் குவாட்ரப்பிள் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? குவாட்ரப்பிள் இன்கார்னேஷனா அது ஒன்று வரும். ஒரு இங்கிலீஷில் பேர் அது கேட்கும் போது. அப்போ ஃபர்ஸ்ட் சதுர்யுகா. அப்போ ஃபர்ஸ்ட் சதுர்வியூகம். அது ஃபர்ஸ்ட் சதுர்யுகத்தில் வாசுதேவ சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா, அந்த சங்கர்ஷ்ணா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூல சங்கர்ஷ்ணா. மீனுக்கு மூல சங்கர்ஷ்ணா போட்டுருங்க. இஸ் முதல் சங்கர்ஷ்ணா. ஓகேவா? அப்போ அந்த வாசுதேவ தான் ராமர். அந்த மூல சங்கர்ஷ்ணா இருக்கிறார்ல, அவர் தான் வந்து லக்ஷ்மணனாக வராரு. அப்புறம் வந்து பிரத்யும்னா இருக்கிறார்ல, அவர் தான் வந்து பரதனாக வராரு ராமாயணத்தில். ஏன் அனிருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்ருகுணனாக வராரு. இப்போ புரியுதா? யாருக்கு புரியல? அதே மாதிரி எங்கே புரியல உங்களுக்கு? இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன், சொல்லுங்கள். எங்கே புரியல? கடைசி அனிருத்தா, பிரத்யும்னா அண்ட் அனிருத்தா. பிரத்யும்னர் தான் பரதனா வராரு, என் அனிருத்தா சத்ருகுணனா வராரு. ஓகே, இது ராமாயணத்தில். இவங்க கிருஷ்ண லீலையில் எப்படி வராங்கன்னா, இதே வாசுதேவா, மூல சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா என்ன வராங்கன்னா கிருஷ்ண லீலையில் அந்த வாசுதேவ தான் பார்த்தீங்கன்னா துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் இருக்கிறாரு, மதுராவில் இருக்கிறாரு, என் துவாரகையில் இருக்கிறார்ல, அந்த துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணர் தான் இந்த வாசுதேவர். அதனால வாசுதேவ கிருஷ்ணர்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அந்த வாசுதேவர் தான் துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணர். அந்த மூல சங்கர்ஷ்ணா இருக்கிறார்ல, அந்த மூல சங்கர்ஷ்ணர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிருஷ்ணலீலையில் வந்து பார்த்திங்கன்னா துவாரகையில் இருக்கக்கூடிய பலராமர். ஓகே, வாசுதேவர் துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர், மூல சங்கர்ஷ்ணர் துவாரகையில் இருக்கக்கூடிய பலராமர். ஓகேவா? கிருஷ்ணர் அண்ட் பலராமர். ஓகே, பிரத்யும்னா அண்ட் அனிருத்தா. பிரத்யும்னா வந்து யாருன்னா கிருஷ்ணருடைய மகன். துவாரகையில் வந்து நிறையா பிள்ளைங்க இருக்காங்களா, அதில் ஒரு பையன் பேர் தான் பிரத்யும்னா, கிருஷ்ணருடைய சன். ஓகேவா? அனிருத்தா வந்து யாருன்னா கிருஷ்ணனுடைய கிராண்ட் சன், கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தா. ஓகே, இது யாருக்கு புரியல? அதே போல் வீடியோ போடும்போது நான் பக்கத்தில் பிக்சர் போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள், பவுஸ் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பிக்சரை நான் வந்து தனியாக நாளைக்கு நான் குரூப்பில் அனுப்புகிறேன். அப்படி மறந்துட்டுனா ஞாபகப்படுத்துங்க. சசி மாதிரி ஞாபகப்படுத்துங்க எனக்கு குரூப்பில். ரொம்ப போட்டு அனுப்பணும் சொல்லி எங்கே அனுப்புகிறேன் ஞாபகப்படுத்துங்க நாளைக்கு. ஓகே, கிளியர்? சசி மாதிரி நாட் கிளியர். ஓகே ஓகே, ஆமாம் கேட்கணும். ஓகேவா? இது வரைக்கும் வந்து பாருங்கன்னா கிருஷ்ணர், பலராமர், 4 சதுர்வியூகம், வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. வாசுதேவர் தான் ராமர், மூல சங்கர்ஷ்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன், பிரத்யும்னா தான் வந்து பரதன், அண்ட் அப்புறம் வந்து அனிருத்தா தான் சத்ருகனன். இது ராமாயணத்தில். கிருஷ்ணன் லீலையில் வந்து பார்த்தீங்கன்னா வாசுதேவர் தான் துவாரகையில் கூட கிருஷ்ணர், பிரத்யு அந்த மூல சங்கர்ஷ்ணர் தான்
துவாரகையில் இருக்கக்கூடிய பலராமர். பிரத்யும்னர் தான் கிருஷ்ணருடைய மகன், சன். அண்ட் அனிருத்தா தான் கிருஷ்ணருடைய பேரன். இவங்கெல்லாம் துவாரகையில் உள்ளவங்க எல்லாமே. ஓகே மாதாஜி. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணிடுவோம். சரி, இது அப்படி போகிறோம், கீழே போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சதுர்வியூகா அடுத்துக்கு ஆரம்பிக்குது. இந்த செகண்ட் சதுர்வியூகா என்ன பண்ணுதுன்னா, திருப்பியும் அதே 4 பேர் வராங்க. வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஓகேவா? இப்போ இந்த வாசுதேவர் இருக்கிறார்ல, செகண்டாக இருக்கக்கூடிய வாசுதேவர், சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா பற்றி பேசுகிறேன். இந்த வாசுதேவர் இருக்கிறார்ல, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாராயண, வைகுண்டத்தில் இருக்கிறார்ல அந்த நாராயணர். இந்த செகண்ட் குவாட்ரப்பிள் எக்ஸ்பென்ஷனோடைய வாசுதேவர் தான் நாராயணா. செகண்ட் சதுர்வியூகத்தோடைய வாசுதேவர் தான் வைகுண்டத்தில் நாராயணா இருக்கின்றார். ஓ கேசவகந்த மந்திரி அடுத்த என்னை விட்டு அடிக்க போகிறாங்க ரப்பர்ல. ஓகே மாதிரி செகண்ட் அதே 4 பேர் தான். அதில் வாசுதேவர் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணனாக வராரு. ஓகேவா? இப்போ சங்கர்ஷ்ணா இருக்குல்ல, முதல்ல இருந்த சங்கர்ஷ்ணாக்கு என்ன சொன்ன முன்னுக்கு? மூல சங்கர்ஷ்ணா. இங்கே இருக்கிற சங்கர்ஷ்ணாக்கு மகா சங்கர்ஷ்ணா. இந்த 2வது இருக்கக்கூடிய சங்கர்ஷ்ணா யாரு? மகா சங்கர்ஷ்ணா. இந்த மகா சங்கர்ஷ்ணா வந்து இவர் வந்து யாருன்னா அண்ட் மகாவிஷ்ணு அண்ட் ஆல்சோ சதாசிவம் சொல்லலாம். இந்த மகா சங்கர்ஷ்ணா வந்து யாருன்னா மகாவிஷ்ணு. ஓகேவா? மகாவிஷ்ணு அப்புறம் ப்ளஸ் சதாசிவம் கூட நம்ம சொல்லலாம். மகாவிஷ்ணு, இது மகாவிஷ்ணு யாரை சொல்கிறோன்னா, இப்போ இந்த மகாவிஷ்ணுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா காரண உதக சாய் விஷ்ணு. அதாவது ஆன்மீக உலகத்தில் தனியாக ஒரு இடம் இருட்டாக இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இருக்குது. அப்போ அந்த தனியாக ஒரு இருக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மகா தத்துவம் சொல்லுவாங்க. இருட்டாக இருக்கிற இடம் தான் மகா தத்துவம். இப்போ அங்கே தான் வந்து முதல்ல யார் வரானா, மகா சங்கர்ஷ்ணாவாக வரக்கூடிய காரண உதக சாய் விஷ்ணு. அங்கே இருட்டான இடத்துல ஒரு விஷ்ணு இருப்பார், அதான் காரண உதக சாய் விஷ்ணு. இப்போ வாசுதேவர் நாராயணர் வைகுண்டத்தில் இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோலோக பிருந்தாவனம், அப்புறம் மதுரா, அப்புறம் துவாரகா, அப்புறம் கீழே வைகுண்டா. ஓகேவா? இப்போ 2வது வரக்கூடிய வாசுதேவர் சங்கர்ஷ்ண பிரத்யும்னா இருக்கிறார்ல, அதில் வாசுதேவர் தான் எங்கே இருக்கிறாரு? வைகுண்டத்தில் நாராயணராக இருக்காரு. நாராயணனுக்கு எத்தனை கை? 2, 3, 4 கை. 4 கை ரூபமாக இருக்கிறாரு. ஓகேவா? வாசுதேவர் நாராயணனாக போயிட்டாரு. புரிஞ்சா? இப்போ சங்கர்ஷ்ணர் மகா சங்கர்ஷ்ணர் இருக்கிறார்ல, அவர் தான் வந்து இப்போ வந்து இந்த பூமிக்கு வராங்க. அதாவது இருட்டான இடத்துக்கு வர மகா சங்கர்ஷ்ணர் வராரு. அவர் தான் காரண உலக சாய் விஷ்ணு. அந்த காரண உலக சாய் விஷ்ணுவை மகாவிஷ்ணுவும் நம்ம சொல்லலாம். ஓகே? இப்போ பிரத்யும்னா என்ன வராருன்னா, பரவாயில்ல கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம கேட்கணும். இப்போ 3வது பிரத்யும்னா வந்து என்ன வராருன்னா, இப்போ இந்த காரண சாய் விஷ்ணு வந்து அந்த இருட்டான இடத்துல படுத்துருக்கிறார்ல, அப்போ அவர்கிட்ட இருந்தால் மூச்சுக்கத்துலேருந்து பல கேலக்ஸி வருது. சொல்லி ஞாபகம் இருக்கா? பல கேலக்ஸிலாம் வருது. ஒரு அண்டங்கள் நிறைய பபுள்ஸ் நிறைய அண்டங்கள் வருது. இப்போ அதுக்குள்ளே செகண்ட் விஷ்ணு போகிறாரு. அவர் தான் கர்ப்பூத சாய் விஷ்ணு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யும்னா தான் கர்ப்பூத சாய் விஷ்ணுவாக போகிறாரு 3வது. ஓகே? அப்போ அங்கே வந்து பால்கடல் இருக்குது. அங்கே வந்து விஷ்ணு படுத்திருக்கிறாரு. அவரோட தொப்புலேருந்து பிரம்மதேவர் வராரு. அப்போ அவர் வந்து இந்த பிரபஞ்சங்கள்லாம் படைக்கிறாரு. அவர் தான் எல்லாம் படைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஜீவாத்மா படைக்கிறாங்களே, அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் இப்போ இந்த அனிருத்தர் இருக்கிற பாருங்க, அனிருத்தர் தான் 3வது விஷ்ணுவாக போகிறாரு. என்ன விஷ்ணு? க்ஷீர உதக சாய் விஷ்ணு. 3வது விஷ்ணு போகிறாரு. வாசுதேவர் நாராயணர், சங்கர்ஷ்ணர் மகா சங்கர்ஷ்ணர் மகாவிஷ்ணு வந்துடுறாரு. அதாவது காரண சாய் விஷ்ணு. பிரத்யும்னர் கர்ப்ப சாய் விஷ்ணு அண்டத்துக்குள்ளே வந்துட்டார். அனிருத்தர் பரமாத்மா க்ஷீரோதய சாய் விஷ்ணு. ஓகே? அப்போ அந்த 2வதாக இருக்கிறாரில்ல மகா சங்கர்ஷ்ணர் இருக்கிறாரில்ல, அதை காரண சாய் விஷ்ணு அண்ட் ஆல்சோ சதாசிவம் அதுக்குள்ளே தான் இருக்கிறாரு. அங்கேருந்து தான் சிவபெருமான் இந்த பூமிக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் பிரம்மதேவர்கிட்ட தான் சிவபெருமான் வராரு. அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர்கிட்ட தான் சிவபெருமான் வராரு. ஆனால் பிரம்மதேவர்கிட்ட சிவபெருமான் வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அவர் சதாசிவமாக இருக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட்?
இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு மதுஜி. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்கள் கிராஃப்லாம் போட்டு ஓகே. அதாவது இவர் யார் பிரம்மதேவர்கிட்டேருந்து தான் அவர்கிட்டேருந்து தான் நெற்றிலேருந்து தான் வந்து இவர் வருவார், சிவபெருமான் வருவார். இது அந்த ஸ்டாரி கதை வாடியாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அங்கேருந்து வராரு. அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பூமிக்கு வந்து வரப்படுறாரு அப்படி கதை சொல்லப்படுது. ஆனால் அப்போ சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேவருக்கும் மேலே. அப்போ என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி வந்து பிரம்மதேவர்கிட்டேருந்து சிவபெருமான் வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அவர் வந்து சதாசிவமாக இருக்கிறாரு. புரியுதா மாதாஜி? ஆல்ரெடி சதாசிவமாக இருக்கிறாரு. அந்த சதாசிவம் தான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சிவபெருமான். அவர் வந்து பார்வதியோட மாயாதேவியோட ஒன்றும் அவர் மிக்ஸ் பண்ணலை. ஆனால் இந்த பூமிக்கு வந்தோடனே இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து பார்வதி தாயை கூட, அதாவது இயற்கையோட அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ தான் இந்த கிரியேஷன் நடக்குது. ஓகே, அதே மாதிரி இது வந்து இது எல்லாமே திருப்பி ரிவர்ஸில் போனீங்கன்னா இதெல்லாம் வந்து செய்பவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் ஏசாம்ச கலாம்ச கிருஷ்ணஸ்து பகவான். ஸோ எல்லா வகை அம்சங்களும் அவங்களுடைய தான் வருது. இப்போ நான் சொன்னது பகவானுடைய ஒரே ஒரு லைனாக சொல்லியிருக்கேன். ஒன்று நான் வந்து ராதாராணி லைன் நான் இழுக்கலை. அப்புறம் 6 வகை அவதாரங்களுக்கு ஒன்றுக்கு ஒரு ட்ராக் இருக்குது. இது எல்லாமே பகவானுடைய கிருஷ்ணருடைய எக்ஸ்பென்ஷன். எல்லா அம்சங்கள் சுவா அம்சம் விபின் அம்சம் எல்லா வகை அம்சங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பகவான் கிருஷ்ணகிட்ட தான் வருது. ஏமாதிரியே எல்லாமே பகவான். அதனால தான் கிருஷ்ணர் இது சுயம் பகவான். ஏச்சாம்ச கலாம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் பகவான். அவர் அது பாகவதம் 1st canto chapter 3 அப்புறம் text 28. நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லோகம் படித்து முடிச்சுட்டு நம்ம வரோம். அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த காரண சாய் விஷ்ணு இருக்கார்ல, அது காரண கடலில் படுத்துக்காரு பாருங்க, 2வது முதல் விஷ்ணு. அப்போ அவர்கிட்ட தான் இந்த பிரபஞ்சங்கள் வருது. பிரபஞ்சங்கள் வந்தவுடனே அதுக்குள்ளே ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் ஒன்று அண்டம் மாதிரி. அப்போ அதுக்குள்ளே வந்து இந்த 2வது விஷ்ணு போகிறாரு, கர்ப்பூர சாய் விஷ்ணு போகிறாரு. அப்போ கர்ப்பூர சாய் விஷ்ணு உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து பார்த்தோன்னே அங்கே வந்து அவர் வந்து சயன கோலத்தில் இருக்கிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் பலராமர் இருக்கிறார்ல, அந்த மூல சங்கர்ஷ்ணர் இருக்கிறார்ல, ஒரு சங்கர்ஷ்ணர் இருந்தார். பலராமக்கிட்டேருந்து வாசு சங்கர்ஷ்ணர் இருக்கார்ல, அந்த மூல சங்கர்ஷ்ணர் என்ன ஆகிறாரு, இப்போ விஷ்ணு வந்து யார் பகவான் தான் வராரு. இப்போ அவருக்கு சேவை செய்யறதுக்காக அந்த சங்கர்ஷன் என்ன பண்ணுறாரு, பாம்பா மாதிரி கீழே வந்துடுறாரு. அதான் சேஷா ஆதிசேஷன் கீழே வந்துடுறாரு. பாம்பம் படிக்க வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே, அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவரோட நாபிலேருந்து அவர் தொப்புலேருந்து நேவிலேருந்து அவர்கிட்டேருந்து ஒரு தாமரைப்பூ வருது. தாமரைப்பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த வடிவத்தில் பிரபஞ்சங்கள் வந்து படைக்கப்படுது சொல்கிறாங்க. அப்போ தாமரைப்பூ தண்டுமே இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் 14 லோகம் அதில் இருக்குது. பூஹ சுஹ மதக தபக ஜன சத்தியம் அத்தலை வித்தலை தலாத்தலை அசத்தலை மகாத்தலை பாதலை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமரைப்பூ தண்டு மாதிரி எல்லாம் அப்படியே வரிசையாக இருக்குது. ஆக மேலே தாமரைப்பூவில் அதான் சத்தியலோகம், அங்கே தான் பிரம்மதேவர் இருக்கிறாரு. அவர் தான் முதல் ஜீவராசி. இந்த பிரம்மதேவர் வரைக்கும் இது எல்லாமே அவங்க படிச்சிடுவாங்க. எல்லாரும் சிவபெருமான் ஹெல்ப் பண்ணி இந்த சப்தம் சவுண்டு கிவுண்டு எல்லாம் படிச்சிடுவாங்க. பிரம்மதேவர் கிட்ட வரைக்கும் பகவான் எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் வந்து படித்த பிறகு பிரம்மதேவர் கிட்டேருந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பிரம்மதேவர் என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் அவர் வந்து செகண்ட் கிரியேஷன் ஆரம்பிப்பார், 2வது படைப்பு. இந்த ஜீவாத்மா இந்த கர்மத்துக்கு அவன் எங்கே போகணும், இவன் எங்கே போகணும், இவர் யார் மரமாக பிறக்கணும், யார் கர்மம் பூச்சா பிறக்கணும், யார் வாழமாக பிறக்கணும், யார் தென்னமரம் பிறக்கணும், யார் பேயாக பிறக்கணும், பூதமாக பிறக்கணும். இதுக்கப்புறம் பிரம்மதேவர் தான் எல்லாம் செட் பண்ணுவார். முதல் படைப்பு வந்து பலராமகிட்ட ஆரம்பித்து பிரம்மதேவர் வரைக்கும். பிரம்மதேவர் செகண்ட் படைப்பு. பிரம்மதேவர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஜீவராசிகள் அற்ப எறும்பு வரைக்கும் கீழே எறும்பு வரைக்கும் அவர் படைப்பார். ஓகே மாதாஜி, நான் வந்து ஒரே ஒரு ட்ராக் மட்டும் சொல்லி அது மொத்தம் தெளிவாக புரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய குழப்பிடக்கூடாது. சேம் அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி. ஸோ மெனி டைம் மாதாஜி. அதனால் கொஞ்சம் நல்லா அந்த குட் அண்டர்ஸ்டாண்டிங் மாதாஜி. எஸ், வெரி குட். நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்துடும். என்கிட்ட யாரும் தவிக்க முடியாது. நீங்கள் தப்பிச்சு என்கிட்ட ஓட்டினா மட்டும் தான் முடியும். ஓகே,
அப்போ இந்த ஒன்று இருக்குது, நிறைய போயிடலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன கன்க்ளூஷனுக்குள்ள வந்துடலாம். அதனால தான் இந்த பகவான் கிருஷ்ணரை நம்ம வந்து வழிபட்டால், பகவானோட பக்திக்குள்ளே வந்துட்டோன்னா, பகவானோடைய அவருடைய இதுக்கு சேவைக்குள்ளே வந்துட்டோன்னா, நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் வழிபாடணும் எந்த அவசியமும் கிடையாது. அதுக்குன்னு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில் வந்து இவர் காப்பாற்றலாம் அவர் அது வந்து அவசியமே இல்லை. ஏன்னா இந்த எல்லாத்துக்கும் பாஸ் அவர் தான். நீங்கள் பகவானை நீங்கள் வழிபட்டுட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் நினச்சது நடக்குதோ நடக்கலையோ, நீங்கள் வேறு ஆள்கிட்ட போகும்போது, வேறு டெமிகாட்ஸ் கிட்ட போகும்போது, தேவர்கிட்ட போடும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களே வந்து பகவான் விஷ்ணுவுக்கு கொடுப்பாங்க, விஷ்ணு வந்து கிருஷ்ணனுக்கு கொடுப்பார். கிருஷ்ணரை அங்கே சைனை வச்சு ஸ்டாப் பண்ணால் தான் திருப்பி எல்லாமே நடக்கும். அதனால் பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டவங்க நம்ம வந்து எல்லா வகையான எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். அண்ட் அவங்களுக்கு ஹானர் பண்ணணும். ஓகே, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் எல்லோரும் நம்ம விஷயம் நம்ம வந்து எல்லாம் மரியாதை கொடுக்கணும். ஆனால் கிருஷ்ணரை பகவான் விட்டுட்டு திருப்பியும் நம்ம வந்து எல்லாரையும் இது பண்ணுறது அது தவறு. அதனால் வந்து பகவான்கிட்ட வந்துட்டு வந்து ரொம்ப 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 சரியான இடத்துக்கு வந்துட்டோம். அது நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு அந்த பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் சாது குரு வைஷ்ணவா ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா தென் நம்மளுடைய நம்பிக்கை டெவலப் ஆகும். அதனால் எப்பவுமே நித்தியம் பாகவத சேவையா, பாகவதம் எப்போதுமே நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். ஓகே, அதனால் கிருஷ்ணருடைய அம்சத்தை புரிஞ்சு முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பாகவத கிரந்தராஜ் கி, ஜெய் ஸ்ரீல ஜெகநாபலி சுபத்ரா महाराज की, जय श्रीला प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे हरि हरि बोल। जय शिव शिवरात्रि महामहा उत्सव की। यस।